அத்தியாயம் 5. ஸ்ரீபாத வல்லபரின் தோற்றம். பகவான் ஸ்ரீ விஷ்ணு துவாபர யுகம் வரையில் தனது பக்தர்களை காக்க மத்ஸ்ய, கூர்ம, வராக, நரசிம்ம, வாமன, பரசுராம, ராம, பலராம, கிருஷ்ண என பல அவதாரங்களை எடுத்துவிட்டார். கலியுகத்தில் இனி கல்கி அவதாரம் எடுக்கப் போகிறார். கலியுகத்தில் மக்கள் நன்னெறி குன்றியவர்களாய் பாவங்களை செய்வர். பாவங்கள் மிகவும் மலிந்து தர்மம் காக்கப்பட வேண்டிய தருணங்களில் இறைவன் அதற்காக அவதரிக்கிறார். ஸ்ரீபாதரும் அவ்வாறான தத்தாத்ரேயரின் ஓர் அவதாரம் ஆவார். கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் பீடாபுரம் என்னும் இடத்தில் அப்பலராஜா என்ற அந்தணன் வசித்து வந்தான். அபஸ்தம்ப பிரிவைச் சேர்ந்த அவன் நன்னெறியாளன். அவன் மனைவியான சுமதி கடமையுணர்வும் பக்தியும் நிறைந்தவள். ஒரு சமயம் அப்பலராஜா தனது பெற்றோரின் சார்த திதியை அனுசரித்து கொண்டிருக்கையில் தத்தாத்ரேயர் அவனது இல்லத்தில் பிக்ஷை கேட்டு வந்தார். பவதி பிக்ஷாந்தேகி என்ற அவரின் குரலை கேட்டதுமே வழக்கத்திற்கு மாறாக இதுபோன்ற நாட்களில் பிராமணர்கள் உண்ணாது யாருக்கும் உணவு அளித்தல் வழக்கமன்று. சுமதி அவருக்கு ஓடோடி வந்து பிக்ஷையிட்டாள். இதனால் மனம் மகிழ்ந்த தத்தாத்ரேயர், சுமதி, உன் விருந்தோம்பல் எனக்கு மிக மகிழ்ச்சி அளிக்கிறது. அம்மா, நீ விரும்பும் வரத்தை கேள், உனக்கு தருகிறேன் என்றார். ஐயனே, மும்மூர்த்திகளின் வடிவே, அன்பின் திரு உருவே, சற்று முன் என்னை அம்மா என அழைத்ததை மெய்யாக்கி எனக்கு மகனாக நீங்கள் பிறக்க வேண்டும். பல பிள்ளைகளை நான் பெற்ற போதும் அவை இளமையிலேயே மரித்தன. குருடும் முடமாய் 2 பிள்ளைகளே தற்போது உயிருடன் இருக்கின்றன. நற்பண்புள்ள கற்றறிந்த ஒரு சான்றோனுக்கு தாய் என்ற பெருமை பெற விரும்புகிறேன். எனவே எனக்கு நீரே மகனாக வந்து பிறக்க வேண்டும் என வேண்டினாள். சுமதியின் சொற்களை கேட்ட தத்தர் பூமியில் தான் அவதரிக்கும் தருணம் வந்துவிட்டதை உணர்ந்தார். அவர் சுமதியை நோக்கி, அம்மா, நீ பெருமையும் புகழும் வாய்ந்த ஒரு மகனை அடைவாய். அவனால் உன் குலம் போற்றப்படும். அவன் சொல்லை நீ கேட்க வேண்டும். அவ்வாறு இல்லையெனில் அவன் உங்களோடு தங்கியிருக்க மாட்டான். அவன் வாயிலாக நீ ஞானம் பெறுவாய் என அருளி மறைந்தார். சுமதி நடந்தவற்றை தன் கணவனிடம் கூறினாள். அவர் மனம் மகிழ்ந்து, சுமதி, நாம் சார்த திதியன்று அந்தணர்களை விஷ்ணு ரூபமாக அழைக்கிறோம். ஆனால் அந்த பகவான் விஷ்ணுவே இன்று நேரில் வந்து பிக்ஷை பெற்று சென்றதால் நம் முன்னோர்கள் ஸ்வர்க்கம் சென்றுவிட்டனர். இன்று முதல் நம் இல்லத்திற்கு எப்போது யார் வந்தாலும் அவர்களுக்கு பிக்ஷை இட வேண்டும் என்று கூறினார். சில நாட்களுக்கு பிறகு சுமதி கர்ப்பம் தரித்து உரிய காலத்திற்குள் ஒரு ஆண்மகவை பெற்றாள். குழந்தையின் ஜாதகத்தை கணிக்க வந்த ஜோதிடர்கள் பிற்காலத்தில் மிக்க புகழுடன் உலகினர் யாவரும் வணங்கத்தக்க பெருமை உள்ளவனாய் ஆவான் என கூறினர். ஸ்ரீ குரு தத்தாத்ரேயரின் அருள் பிரசாதமான அக்குழந்தைக்கு ஸ்ரீபாதன் என்று பெயரிட்டு வளர்த்து வந்தனர். 7வது வயதில் அவனுக்கு பிரம்மோபதேசம் செய்விக்கப்பட்டது. பாலகன் ஸ்ரீபாதன் வேதம் மற்றும் உபநிடதங்களை பற்றி உரையாற்றத் தொடங்கினான். கற்றறிந்தவர்களுக்கும் மத நூலின் உட்பொருள் மற்றும் சாரத்தை உபதேசித்தான். மக்கள் ஸ்ரீபாதன் மற்றவர்களைப் போல் சாதாரணமானவன் அல்ல என்பதை உணர்ந்தனர். அவனை வணங்கினர். அவனுக்கு 16 வயது ஆனபோது பெற்றோர் அவனது திருமணத்திற்காக தகுந்த மணமகளை தேடத் தொடங்கினர். இது பற்றி ஸ்ரீபாதனிடம் பேசவும் ஸ்ரீபாதன், நான் யோகலட்சுமியை செய்து கொள்ள உறுதி பூண்டுள்ளேன். இக்கணிகையை தவிர மற்ற யாவரும் எனது தாய் மற்றும் சகோதரிகள் ஆவர். நான் என் வாழ்நாள் முழுதும் பிரம்மச்சாரியாக வாழ்வேன். மேலும் ஸ்ரீபாத வல்லபன் என்ற பெயரில் துறவியாக வாழ்வேன் என்று கூற கேட்ட பெற்றோர் பகவான் தத்தரின் வார்த்தைகளை நினைவு கூர்ந்தனர். அவர்கள் ஸ்ரீபாதரிடம், எங்கள் முதுமையில் எங்களுக்கு ஆதரவாய் நீ இருப்பாய் என நம்பினோம். உனது சகோதரர்கள் குருடும் முடமாய் இருப்பதால் அவர்களால் இது இயலாது. நீ பகவான் தத்தாத்ரேயரின் அவதாரம் என்பதையும் இவ்வுலகை நன்னெறியில் நடத்தவே வந்துள்ளாய் என்பதையும் அறிவோம் என்று கூறிய அவரின் தாய் தனையனின் பிரிவை ஆற்றாது மயக்கமுற்றாள். ஸ்ரீபாதன் தனது தாயை தேற்றினார். அம்மா, கவலை வேண்டாம், நீங்கள் நினைப்பவற்றை நான் நடத்தி வைப்பேன் என ஆறுதல் அளித்தான். இதை கேட்ட அவன் தாய், உன்னை கண்டு எங்களின் கவலையெல்லாம் மறந்தோம். எங்களின் முதுமையில் நிச்சயம் எங்களை காப்பாய் என நம்பினோம். இதோ இந்த உடல் ஊனமுற்ற உன் சகோதரர்களை எங்களின் மறைவிற்கு பின் யார் காப்பாற்றுவார்கள் என்று கேட்டார்கள்.
அதற்கு பதிலேதும் கூறாது ஸ்ரீபாதர் தன் சகோதரர்களை அன்புடன் நோக்கினார். அவரின் பார்வை பட்ட மாத்திரத்தில் அவர்களின் உடல் குறை நீங்கியதோடு அவர்கள் வேதம், தர்க்கம் ஆகியனவும் உணரப் பெற்றனர். பக்தி மேலிட அவர்கள் ஸ்ரீபாதரை விழுந்து வணங்கினர். ஸ்ரீ குருவும் அவர்களுக்கு குறையாத செல்வம் பெருகவும் இனி வரும் தலைமுறைகளும் இல்லாமையும் ஏழ்மையும் இல்லாதிருக்கவும் வாழ்த்தினார். பிறகு தன் அன்னையிடம், அம்மா, இனி நீங்கள் இந்த 2 மகன்களுடன் மகிழ்வோடு வாழ்ந்திருங்கள். பேர குழந்தைகளுடன் வாழும் பேறு பெறுவீர்கள். இறுதியில் முக்தி அடைவீர்கள். இனி வட இந்தியா செல்ல எனக்கு அனுமதி தாருங்கள். நான் பலருக்கும் தீட்சை அளிக்க வேண்டியுள்ளது என்று கூறி அனுமதி பெற்று காசிக்கு சென்று சிறிது காலம் தங்கிய பின் பத்ரிநாத் சென்று நாராயணனை தரிசித்த பின் தெற்கு நோக்கி தன் பயணத்தை தொடர்ந்தார். பல துறவிகளுக்கும் உபதேசம் செய்த வண்ணம் கோகர்ண கஷேத்திரம் வந்தடைந்தார்.